வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள். புதுச்சேரியில் திமுகவினர் கொண்டாட்டம். புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்றில் அடையாளம் தெரியாத நபரின் சடலம், போலீசார் விசாரணை. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நிலுவை நிதியை விடுவிக்க வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சகத்திடம் வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது, புதுச்சேரி அரசு சுற்றறிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதி உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதன்பின் ரங்கசாமியிடம் வெயில் அதிகரிப்பு காரணமாக பள்ளி விடுமுறை நீட்டிக்கப்படுமா என்ற கேட்டபோது கலெக்டரிடம் பேசிவிட்டு தகவல் தெரிவிக்கப்படும் என்றார். அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது என கேட்டபோது அமைச்சரவை விரிவாக்கம் நாளை கூட இருக்கலாம் என தெரிவித்தார். நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தை மீட்டெடுத்து காவல்துறையினர் உடல் கூர்வு ஆய்வுக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் ஆற்றில் சடலமாக கிடப்பதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு நேற்று மதியம் 12 மணிக்கு மேல் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் அவர்களின் உத்தரவின் பேரில் தவளக்குப்பம் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தனர். சுண்ணாம்பு ஆற்றில் கரையோரத்தில் அடையாளம் தெரியாத நபர் சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. அவரை ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பிறகு புதுச்சேரி மணவெளி நோனாங்குப்பம் பகுதியைச் சார்ந்த சுண்ணாம்பு ஆற்றில் கருப்பு நிறம் வெள்ளைக்கோடு போட்ட ஷர்ட் அணிந்த நிலையில் சடலமாக காணப்பட்டார். அவர் மீன் பிடிப்பதற்காக அல்லது அதிக குடிபோதையில் அல்லது வேறு எதற்காக ஆற்றில் இறங்க முயற்சித்த போது தவறி தண்ணீரில் விழுந்து மூழ்கி இருந்திருக்கலாம் என இது சம்பந்தமாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இவரை பற்றி விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஜல்ஜீவன் மிஷன் 2.0 திட்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. புதுச்சேரியில் ஜல்ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசிற்கும் மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நேற்று நடைபெற்றது. மத்திய ஜல்சக்தி அமைச்சர் CR பாட்டீல், மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் சோமண்ணா, முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் விநியோகத்துறை செயலர் அசோக் மீனா, புதுச்சேரி பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தில் கிராமப்புற பகுதிகளில் ஜல்ஜீவன் மிஷன் 1.0 திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முனைப்பு துறையாக உள்ளாட்சித்துறை செயல்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுத்தும் முகமைகளாக செயல்படுகின்றன. 2020ஆம் ஆண்டு ஜல்ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட போது புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களில் 14,976 குடும்பங்களுக்கும் 390 பள்ளிகளுக்கும் 413 அங்கன்வாடி மையங்களுக்கும் செயல்படும் வீட்டு குடிநீர் குழாய் இணைப்புகள் இல்லை என்பது கண்டறியப்பட்டது. இந்த இலக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு சுமார் 15,000 வீட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதன் விளைவாக புதுச்சேரி 100% இலக்கை எட்டியதுடன் 2021 மே மாதத்தில் ஹர்கர் ஜல் சான்றிதழையும் பெற்றது. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட மொத்த திட்ட மதிப்பு ரூபாய் 33.60 கோடியாகும். இதற்கு மத்திய அரசு ரூபாய் 13.30 கோடியை மத்திய நிதி உதவியாக வழங்கியுள்ளது. திட்டத்தை கால வரையறைக்குள் நிறைவு செய்வதற்கும் நிலுவை பொறுப்புகளை தீர்ப்பதற்கும் மீதமுள்ள மத்திய பங்குத்தொகை முழுமையாக விடுவிக்கப்படாத காரணத்தால் புதுச்சேரி அரசு சொந்த நிதியிலிருந்து கூடுதலாக ரூபாய் 5 கோடியை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே நிலுவையில் உள்ள மத்திய நிதி உதவியை விரைவாக விடுவிக்குமாறு அமைச்சகத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், புதுச்சேரி ஜல்ஜீவன் இயக்கத்தின் துணை இயக்குனர் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மதிய உணவுக்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது என புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின் பேரில் அனைத்து துறை தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது.
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின் பேரில் அரசு சார்பு செயலாளர் முருகேசன் அனைத்து துறை தலைவர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளை பின்பற்ற பிரதமர் மோடி அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து புதுவை மாநில தலைமை செயலாளர் சரத் சௌகான் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு துறைகள், தன்னாட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பிற அரசு நிறுவனங்களில் அரசின் சொத்துக்களை சரியாக பயன்படுத்த வேண்டும், எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்த வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை உடனடியாக பின்பற்ற வேண்டும், அதாவது அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், கல்வி சுற்றுப்பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும், அரசின் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் பயன்பாடு சிக்கனமாக ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்காக வாகன பகிர்வு நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும், அத்துடன் தேவையற்ற வாகன பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டும், எரிபொருட்கள் வாங்குவதை குறைக்க தேவையற்ற அரசு வாகன பயன்பாட்டை குறைக்க வேண்டும், முடிந்தவரை துறைகளுக்கு இடையேயான கூட்டங்கள், ஆய்வுக் கூட்டங்கள், ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் அனைத்தையும் காணொலி காட்சி வாயிலாக நடத்த வேண்டும். இதன் மூலம் வெளியிடங்களில் இருந்து வந்து கூட்டங்களில் பங்கேற்கும் பயண தேவைகளை குறைக்கலாம். அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களும் தங்களது வழக்கமான அலுவலக பயணங்களுக்கு முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மின்சார சேமிப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத நேரங்களில் விளக்குகள், குளிர்சாதன வசதிகள், கணினிகள் மற்றும் பிற மின்சாதனங்களின் பயன்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டும். அதிகாரிகளும் பணியாளர்களும் மதிய உணவு நேரத்தில் தங்களது வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்து அலுவலகத்திற்கு உணவை எடுத்து வந்து சாப்பிடுவது நல்லது. இந்த அறிவுறுத்தல்களை வளர்ச்சி ஆணையர், அனைத்து ஆணையர்கள், அரசு செயலாளர்கள், துறை தலைவர்கள் மற்றும் அலுவலக தலைவர்கள் கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சமீபத்தில் ஏற்பட்ட படகு விபத்து எதிரொலியாக வீராம்பட்டினம் முகத்துவார பகுதியில் நேற்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகுகளில் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மேலும் வீராம்பட்டினம் முகத்துவார பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் படகில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். புதுவை அரசு உத்தரவின் பேரில் இவ்விபத்து தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் மாஜிஸ்ட்ரேட் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய், சுற்றுலா, மீன்வளம், துறைமுகம், காவல்துறை, கடலோர காவல்துறை மற்றும் தொடர்புடைய துறைகளின் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் முகத்துவார பகுதியில் நேற்று படகில் சென்று ஒருங்கிணைந்த கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் போது விபத்து நிகழ்ந்த இடம், படகுகள் இயக்கப்படும் வழித்தடங்கள், பயணிகள் பாதுகாப்பு நடைமுறைகள், அனுமதிக்கப்பட்ட பயணிகள் எண்ணிக்கை, உயிர்காக்கும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு, உரிய உரிமங்களுடன் படகுகள் இயக்கப்படுகிறதா என்பது உள்ளிட்ட அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. மேலும் அனுமதியின்றி சுற்றுலா படகுகள் இயக்கப்படுவதை தடுக்கவும், சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். தமிழக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். மேலும் பாமகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாரிய பதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயங்கொண்டம் வைத்தியநாதன், விக்கிரவாண்டி சிவக்குமார், செஞ்சி கணேஷ்குமார் ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பணியாற்றிய பாமகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாரிய பதவி வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2026 ஆண்டில்
கல்வி பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கியது. நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் அவர்கள், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாஜலபதி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்வில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை டீன் டாக்டர் NSN கைலாசம் அவர்கள், வேலைவாய்ப்பு பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் J மதுசூதனன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2026 ஆண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு 450க்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக வெற்றி கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் சிறப்பம்சமாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு செய்தி மலர் வெளியிடப்பட்டது. மேலும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பணிக்கு பங்கெடுத்த அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் துறை வாரியான வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சிறப்புற நடைபெற்ற நிகழ்வில் அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிக மேலாண்மை துறை தலைவர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாலசெந்தில்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் பரிசளிக்கப்பட்டது. புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் ஜெயஸ்ரீ என்ற மாணவி புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று அண்மையில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். தமிழ் மொழி பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்றுள்ள மாணவியை பாராட்டும் வகையில் அபயம் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனமானது ஜெயஸ்ரீ என்ற மாணவிக்கு பரிசளித்து அவரை பாராட்டியது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அம்மூஸ் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவமனை நடத்தி வரும் மருத்துவர் அமுதவாணி அந்த மாணவிக்கு பரிசளித்து பாராட்டினார். புதுச்சேரி அமைச்சரின் தனி செயலர் டாக்டர் பால்ராஜ் அந்த மாணவிக்கு நூல் பரிசளித்து வாழ்த்தினார். முதலியார்பேட்டை பகுதியில் ஹிந்தி வித்யாலயா கல்வி நிறுவனம் நடத்தி வருபவரும் புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஈவ்ஸ் நிறுவனத்தின் மேனாள் தலைவருமான அனுராதா ராஜகோபாலன் மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினார். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனரும் புதுச்சேரி சமூக சேவகருமான கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் செய்திருந்தார். புதுச்சேரி புதிரைவண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் உடனடியாக இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தங்கள் குடும்பத்தில் யாரேனும் இறந்தால் அவர்களது உடலை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலக வாயிலில் வைத்து துக்க காரியங்கள் செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி புதிரைவண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் வீடற்ற புதிரைவண்ணார் சமூக மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிசை மாற்ற வாரிய அதிகாரிகளை புதிரைவண்ணார் விடுதலை இயக்க நிர்வாகிகள் சந்தித்து அரசின் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். அதன்படி வீடற்ற புதிரைவண்ணார் சமூக மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்குவதாக அதிகாரிகள் நிர்வாகிகளிடம் தெரிவித்த நிலையில் புதிரைவண்ணார் சமூக மக்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த புதிரைவண்ணார் சமூகத்தைச் சார்ந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்க தலைவர் தெய்வநீதி என்கிற கூத்தன் மற்றும் நிர்வாகிகள் கோவிந்தன், அர்ஜுனன் ஆகியோர் தலைமை வகித்தனர். அழகுவேல், சுப்பிரமணியன், ரவிச்சந்திரன், ராஜசேகர், சக்திவேல், சத்யராஜ், பாக்கியராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதிரைவண்ணார் விடுதலை இயக்கத்தின் மகளிர் அணி தலைவி தேவி வள்ளியம்மை மற்றும் சாய்குமாரி, பிரேமா, சுகன்யா, மீனா, சாந்தி, மகேஸ்வரி, சகுந்தலா, சங்கீதா உள்ளிட்ட ஏராளமான மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பெண்களும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதிரைவண்ணார் விடுதலை இயக்க தலைவர் தெய்வநீதி பேசுகையில், புதிரைவண்ணார் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது இலவச மனைப்பட்டாவை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அதன்படி மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை கோரிக்கை மனு வழங்கியும் எந்தவித உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், இதேபோல் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை பலமுறை சந்தித்து கோரிக்கை வைத்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதாக உறுதியளித்தனர். ஆனால் அவர்களும் இதுவரை அதனை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதோடு தங்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர்.
மேலும் தங்கள் சமுதாய மக்களுக்கு வீடு இல்லாத நிலையில் அனைவரும் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் வாடகை வீட்டின் உரிமையாளர்கள் உடலை அவர்களது வீட்டில் வைத்து துக்க காரியங்கள் செய்யக்கூடாது என நிர்பந்தம் செய்வதால் சவத்தை எடுக்க உறவினர்கள் இல்லம் தேடி செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதால் இனி வரும் காலங்களில் உடனடியாக குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தாங்கள் குடும்பத்தில் யாரேனும் இறந்தால் அவர்களது சவத்தை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக வாயிலில் போட்டு துக்க காரியங்கள் செய்வோம் என அவர்கள் தெரிவித்தனர். 2022 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை வழங்கப்படாமல் இருந்த காமராஜர் கல்வி நிதி உதவியை வழங்கிய முதலமைச்சருக்கு சங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. 2022 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை காமராஜர் கல்வி நிதி உதவி வழங்கப்படாமல் இருந்ததால் மாணவர்கள் பெற்றோர்கள் சிரமப்படுவதை சங்கத் தலைவர் நாராயணசாமி அவர்கள் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து முறையிட்டனர். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக காமராஜர் கல்வி நிதி உதவி கிடைக்க நடவடிக்கை எடுத்து 2022 ஆண்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் ஆண்டு நிதியையும் 2023 ஆண்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 1ஆம் ஆண்டு நிதியையும் வழங்கிய முதலமைச்சர் அவர்களை இன்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களுடன் சென்று புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். உடன் மாணவர்களின் பெற்றோர்கள் இருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் புதுச்சேரியில் திமுகவினர் கொண்டாட்டம். புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்றில் அடையாளம் தெரியாத நபரின் சடலம், போலீசார் விசாரணை. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நிலுவை நிதியை விடுவிக்க வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சகத்திடம் வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது, புதுச்சேரி அரசு சுற்றறிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.